ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்ரா துரோ சேனல். எப்படி தான் இட்லி பண்ணாலும் சாஃப்டாக வரலன்னு சொல்கிறவங்களுக்கு தாங்க இந்த வீடியோ. இந்த சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி இட்லி செய்து பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக வருங்க. முதல்ல இட்லி பண்ணுறதுக்கு அரிசி எடுத்துக்கலாங்க. நான் சீவோ அரிசி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் இட்லி அரிசி அல்லது செங்கல்பட்டு அரிசி, சீவோ அரிசி எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கோங்க. ஆனால் இட்லி பண்ணுறதுக்குன்னா அரிசி குண்டு அரிசி எடுத்துக்கோங்க. அப்போ தான் இட்லி நல்லா சாஃப்டாக வரும். இதுக்கு பதிலாக ரேஷன் அரிசியிலையும் பண்ணலாங்க. அதுலேயும் குண்டு அரிசி எடுத்துக்கோங்க. இப்போ இட்லி பண்ணுறதுக்கு 5 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேங்க. அரிசியை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதோட மறுபடியும் தண்ணி சேர்த்து ஒரு 5 மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ அரிசி எடுத்த அதே கப்பில் 1 கப் உளுந்து எடுத்துக்கலாம். உளுந்து கடையில் வாங்கும்போதே சொல்லி வாங்குங்க. மாவு நல்லா பொலிப்பம் உள்ள உளுந்தா தாங்கன்னு வாங்கிக்கோங்க. எல்லா உளுந்தும் ஒரே மாதிரி இருக்காதுங்க. சில உளுந்து நம்ம எவ்வளோ தான் ஊற போட்டு கரெக்டாக டைமுக்கு ஆட்டினாலும் மாவு கம்மியாக தான் வரும். உளுந்து மாவு கம்மியாக இருந்தாலே இட்லி சரியாக வராது. அதனால உளுந்து நம்ம எப்போவுமே பார்த்து வாங்கிக்கணும். இப்போ உளுந்தையும் ஒரு வாட்டி அலசி எடுத்துட்டு கரெக்டாக 1 மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கோங்க. உளுந்து ஊற வச்சு 1 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. பாருங்கள், உளுந்து நல்லா ஊறி வந்திருக்கு. இந்த மாதிரி ஊறி வரணும். இப்போ உளுந்து எல்லாத்தையுமே கிரைண்டரில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு உளுந்து ஆட்டும்போது மொத்தமாக நம்ம தண்ணி சேர்த்து ஆட்டக்கூடாது. மொத்தமாக தண்ணி விட்டோம்னா உளுந்து மாவு அதிகமாக வராது, மாவு கம்மியாக தான் வரும். நம்ம உளுந்து ஆட்டுறதுக்கு முதல்ல உளுந்து சேர்க்கும் போதே கொஞ்சமாக தாங்க தண்ணி சேர்க்கணும். அதுக்கப்புறமா அது கொஞ்சம் கெட்டியானதும் அதோட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தாங்க நமக்கு உளுந்த மாவு நிறைய கிடைக்கும். நம்ம மொத்தமாகவே முதல்லையே தண்ணி சேர்த்து அரைச்சோன்னா மாவு கம்மியாக தான் இருக்கும். பாருங்கள், மாவு அரைச்சி எடுத்தாச்சு. மாவு நல்லா அரைப்பட்டு வந்திருக்கு. நிறைய மாவு வந்திருக்கு பாருங்கள். மாவை ஆட்டி எடுக்கும் போதும் நல்லா தண்ணியாக ஆட்டி எடுக்கக்கூடாதுங்க. கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். நம்ம தூக்கி விட்டோம்னா அது கொஞ்சம் கெட்டியாக இந்த மாதிரி தான் இருக்கணும். பாருங்கள் எவ்வளோ ஸ்லோவாக விழுதுன்னு. இந்த அளவுக்கு கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. உளுந்த மாவை அரைச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ ஊற வச்சுருந்த அரிசியை சேர்த்துக்கலாம். 5 மணி நேரம் நல்லா ஊறியாச்சு. அரிசி அரைச்சி எடுக்கும்போது தேவைக்கு தண்ணியை ஊற்றிக்கலாங்க. உளுந்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சோங்க. ஆனால் அரிசி மாவுக்கு அப்படி அரைக்க வேண்டாம். ஆனால் இதுலேயும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குங்க. அரிசி மாவை அரைச்சி எடுக்கும்போது அது நல்லா நைஸாக அரைப்பட்டு வரக்கூடாது. அரிசி மாவு லைட்டாக பிறுபிறுன்னு ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணுங்க. அரிசி மாவும் ரொம்ப கெட்டியாகவும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. மாவை ரொம்ப நைஸாக அரைச்சி எடுத்தோம்னா இட்லி கெட்டியாக இருக்கும். நமக்கு இந்த மாதிரி ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்தோம்னா இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ மாவு எல்லாத்தையுமே ஆட்டி எடுத்தாச்சுங்க. மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஆப்பை வச்சு கலந்து விடாதீங்க. உங்கள் கையை நல்லா கழுவிட்டு கை வச்சே கலந்து விடுங்க. அப்போ தான் மாவு நல்லா புளிச்சு வரும். இப்போ ஒரு நாளைக்கு மட்டும் தேவையான மாவை எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ மாவு நைட்டு ஆட்டி எடுத்தாச்சு. அடுத்த நாள் காலையிலைக்கு தான் நம்ம இட்லி சுட போகிறோம். அதுக்கு இப்போ மாவை தேவையான அளவு உப்பு போட்டு கலந்து வச்சுக்கலாம். கை வச்சே கலந்து விடுங்க. இப்போ நைட்டு ஃபுல்லாக மாவு நல்லா புளிச்சு வந்துடுச்சுங்க. மாவை இட்லி சுடுறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி மாவை இந்த மாதிரி ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதுங்க, இட்லி சூப்பராக வரும். இப்போ நம்ம மாவை கலந்து வச்சுட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ இட்லி 8 மணிக்கு வேக வைக்கிறீங்கன்னா 6 மணிக்கே மாவை ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி வச்சுருங்கங்க. இப்போ இட்லி நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். மாவை அந்த நேரத்தில் கலந்து விடாதீங்க. ஆப்பை விட்டு அப்படியே கீழே இருந்து அப்படியே கோரி எடுத்துக்கோங்க. இப்போ இட்லி பாத்திரத்தில் எப்போவுமே இட்லி வைக்கிற மாதிரி மாவை ஊற்றி எடுத்துக்கோங்க. நம்ம 2 மணி நேரத்துக்கு முன்னாடி கலந்து வச்சதுனால இப்போ நம்ம எடுக்கும்போது அதில் குட்டி குட்டியாக பபிள்ஸ் இருக்கும். அந்த பபிள்ஸ் இட்லியை நல்லா சாஃப்டாக வர வைக்கும். இப்போ மாவை இட்லி தட்டில் ஊற்றி எடுத்தாச்சுங்க. இந்த தட்டை இட்லி பாத்திரத்தில் வைக்கிறதுக்கு முன்னாடி தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுருங்க. தண்ணி நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா தான் இட்லி தட்டை நம்ம இட்லி பாத்திரத்தில் வைக்கணும். இப்போது பாத்திரத்தில் வச்சுட்டு மூடி விட்டுடலாங்க. இனி இட்லி செய்யும்போது நான் சொன்ன மாதிரியே செய்து பாருங்கங்க. இட்லி ரொம்பவே சாஃப்டாக வருங்க. இப்போ இட்லி வந்தாச்சுங்க. இட்லியை எடுத்து காமிக்கிறேன், எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். நீங்களும் இனி இட்லி செய்யும்போது இதே மாதிரி செய்து பாருங்கள். இட்லி சூப்பராக வருங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.